ஹலோ! இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போனா, கண்மணி அன்புடா அப்படிங்கிற தொடர் வந்து விறுவிறுப்பாவும், பரபரப்பாவும் போய்க்கிட்டு இருக்கு சொல்லலாம். கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலாவும் அன்பு வந்து பேசிட்டு ஃபுல்லாவே வந்து கேட்டாங்க. பக்கத்து ரூம்ல வந்து கண்மணி காத்துக்கிட்டு இருக்காளாம். இவர் வந்து எதிர் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்கா, கேட்காதா? அது கதவ திறந்து போட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே கண்மணி கேட்டாங்க. இப்ப வந்து கீழ வந்து கத்துறாங்க. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வெண்ணிலாவ தான் காதலிச்சிருக்கீங்க. என்ன வந்து எல்லாமே ஏமாத்துறீங்க. இனிமே உங்க கூட வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாக்காக தான் என் கூட வாழ்றீங்க. அதனால இனிமே வந்து இந்த தாலி எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தாலிய கழட்டி குடுக்குறாங்க. இத பார்த்துட்டு அன்பு வந்து எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா அன்பு அம்மா சொல்றாங்க. ஆனா வெண்ணிலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆஹா! எப்படியோ நம்ம அவள விரட்டி விடணும்னு நெனச்சேன். அவளே போயிட்டா ரொம்ப ஆனா அன்பு வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு. அவங்க அம்மா கத்துறாங்க. அதெல்லாம் காதுலயே இல்ல. பெட்டி தூக்கிட்டு வீட்ட விட்டு வெளியேறி போயிர்றாங்க. ட என்ன அன்பு எவ்வளவோ சொல்றாரு. அன்பு முதல்லே வந்து சொல்லியிருந்தா எந்த ஒரு விஷயத்தையும் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டா இப்படிதான் வந்து நடக்கும். ஆனா அத பத்தி அவங்க கேட்கவே இல்ல. அவங்க அழுதுட்டே வந்து இடத்த விட்டு போயிர்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த வாரம் யார் வெளியேறுவாங்க அப்படின்னு வந்து முதல்லயே சொல்லிருவாங்க. ஆனா, இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலை தான் சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே சரியாவே டாஸ்க் பண்றது இல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவா 2 பேருமே கணவன் மனைவியா தான் விளையாடுறாங்க. அவங்க போனா அப்படின்னா, இப்ப பிரஜின் வந்து நல்லா விளையாடுவார்ன்னு சொல்லி எல்லாருடைய கருத்துக்களா இருக்கு. இப்ப வந்து சாண்ட்ரா போணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சரியா விளையாடுறதில்ல. அடுத்தவங்களும் விளையாட விடுறதில்ல. அவ தெண்டமா இருக்கா. அவள வந்து வெளியேத்தலாம்னு சொல்லி ஓட்டு வந்து கம்மியா இருக்கு. அதனால அரோரா வெளியேறலாம்னு சொல்றாங்க. அடுத்து கானவனத் வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா கிட்ட வந்து ஏதோ தவறா பேசினா அவருக்கு ரெட் கார்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாளா வந்து அவர் தான் முதல் வருவார்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, இப்ப திடீர்னு என்னன்னு தெரியல. அரோரா வரனால தான் எல்லாருக்குமே வந்து பிரச்சனையா வருது. அவர் வெளியேறுனா நினைக்கிறாங்க. இதுக்கடுத்து ரம்யாவுக்கு ஓட்டு அடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, தயவுசெய்து நீ வெளியேறு சொல்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் டாஸ்க் பண்ண முடியாம ஓடி ஓடி போய் கோவப்பட்டு உட்காந்துட்டு நான் வெளில போறேன், வெளில போறேன்னு சொல்றது மக்கள்கிட்ட ஒரு எரிச்சல வந்து அடைய வைக்குது. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த வாரம் அவங்க போவாங்க, இந்த வாரம் அவங்க போவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வாரம் கண்டிப்பா நம்மளால சொல்லவே முடியல. ஏன்னா அரோராவா, கானோவுனத்தா, இல்ல சாண்ட்ராவா, இல்ல ரம்யாவா அப்படின்னு தெரியல. ஒருவேளை பார்வா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா வர வர பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பு குறையுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா திவாகர் போயாச்சு, அவங்க நடந்துக்கிறது சரியில்லன்னு சொல்றாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, யாருன்னே நம்மால வந்து சொல்ல முடியாத சூழ்நிலை தான் இப்ப வந்து இருக்கு. ஏன்னா இந்த 5 பேர்ல யார் வேணா போலாம். அரோரா போறது ரொம்ப ரொம்ப நல்ல இருக்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் கானாவனாத் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் ரம்யா போலான்னு சொல்றாங்க. அதனால யாரு போறா அப்படிங்கிறது இதுவரையும் நம்மால வந்து கணிக்கவே முடியல. நாளைக்கு காலையில தான் நமக்கு வந்து காலையில ஷூட்டிங் வந்து ஆரம்பிப்பாங்க. சாயந்தரத்துக்குள்ள வந்து யார் வெளியேறிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஒருவேளை கனி கூட வெளியேறலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா கனி வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டுகள் வந்து கம்மியா இருக்கு. அவங்க வந்து சரியா வந்து இல்ல சண்டை போடுறாங்க. அவங்களும் வெளியேறலாம்னு சொல்றாங்க. இப்ப யாருன்னே முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. யார் வெளியேறுவாங்க அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு தான் வந்து சொல்ல முடியும். இன்னைக்கு கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன்னா ஓட்டு அடிப்படையிலே இப்ப வந்து சொல்றது கிடையாது. மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வந்து விஜய் சேதுபதி செய்கிறாரு. போன தடவ திவாகர் போகணும்னு நினச்சாங்க. உடனே திவாகரை வெளியேற்றிட்டாங்க. அதனால் யார் யார் போகணும் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து இங்கே எஃப்ஜே கூட லவ்வில் இருக்கான்னே உடனே வந்து வெளியேற்றிட்டாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கமல் தான் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆனா விஜய் வந்து உடனே மக்களுக்கு மதிப்பளிச்சு உடனே வந்து பேசுறாரு. அதனால அவருக்கு போன தடவ டிஆர்பி ரேட்டு அவ்வளோ கூடியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.